ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, செம்மொழி ஒருங்கிணைந்த இயற்கை வழி வேளாண்மை பண்ணையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேளாண்மை பண்ணை வந்து எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா, திண்டிவனம் கருப்பூர் அப்படின்ற ஊரில் தான் வந்து இந்த வேளாண்மை பண்ணை வந்து அமைந்திருக்கு. அங்கே போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த வேளாண்மை பண்ணைக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்தது. இந்த சார் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி முன்னாடி வீடியோவை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுக்குறாரு. இன்ட்ரோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த சார் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த நிலத்துக்குள்ளே வந்து டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் வந்து அழைச்சிட்டு போயிட்டார். ஒவ்வொரு தாவரத்தை பற்றியும் விளக்கம் அளிக்கிறதுக்காக. அங்கே பாருங்களேன், அந்த நிலத்தை வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா, நடுவில் வந்து வாய்க்கால் மாதிரி போகுது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வாழை மரம், அந்த வாழை தோப்பு மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே வந்து சொட்டு நீர் பாசனத்துக்காக அந்த பழுப்பெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சின்ன இடத்துலையே என்னென்ன செடிகளை வந்து வளர்ப்புக்காக வச்சுருக்காங்க. நம்ம நிலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஏக்கர் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக வந்து வேர்க்கடலை, ஃபுல்லாக நெற்பயிர், ஃபுல்லாக உளுந்து அந்த மாதிரி விதைச்சி விட்டுருவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையுடன் கூடிய மண், நீர், காற்று இந்த மாதிரியான வளங்களை வந்து யூஸ் பண்ணி நிலையான உற்பத்தி தரக்கூடியவாறு காரணிகளை வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு வளர்க்கப்படுறாங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து பார்வையிடும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், அந்த சின்ன சின்ன இடம் தான், அதில் எவ்வளோ செடிகளை வந்து வெரைட்டியாக வந்து வளர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வீடு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அங்கே வந்து குட்டி குட்டி கோழிலாம் வந்து இருந்தது. பெரிய கோழி, குட்டி கோழி, அதாவது முட்டையிடக்கூடிய கோழிகள், கோழி குஞ்சு எல்லாமே இருந்தது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும் பொழுதெல்லாம். இந்த மீன் குட்டையை பற்றி சொல்லியாகணும். இந்த குட்டை வந்து மீன் வந்து வளர்க்கப்படுது. நாங்கள் பார்க்கும் பொழுது மீன்லாம் இல்லை, ஆனால் சின்ன 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 குட்டியாக வந்து அங்கே விட்டுருக்காங்க போல். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலும் அது சரியாக தெரியல. இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வாழை செடி, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு செண்டு நிலம் இருக்குது அப்படின்னா அங்கே வாழை மரம் அப்படியே ஃபுல்லாக நட்டுடுவோம். இங்கே பாருங்களா, வாழை மரமும் இருக்குது, நெக்ஸ்ட்டு தென்னை மரமும் இருக்குது, கீழே வேர்க்கடலையும் விதைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஷெட்டு மாதிரி போட்டு இந்த மேலே ஓடெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அங்கே வந்து புளிச்சக்கீரை அதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும் போல். அவங்க அந்த நிமிஷத்துலேயே வந்து அந்த புளிச்சக்கீரையை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வராங்க சமைக்கிறதுக்காக. இது வந்து கத்தாழை, இப்போ காணொலியில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அது வந்து கத்தாழையோட வேற குடும்பமாக. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இங்கெல்லாம் இந்த வீடு வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு காவலுக்கு வந்து இந்த சிசிடிவி கேமராலாம் வந்து வச்சுருக்காங்க. ஒரு இயற்கையுடன் கூடிய அந்த வாழ்வு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது வந்து அந்த மீன் குட்டைன்னு சொன்ன இல்லைங்களா, மீன் சரியாக தெரியல, இப்போ தான் குட்டி குட்டியாக வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. இதில் வந்து அவரைக்காய் செடி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அவரைக்காய் வேணுன்ற அளவுக்கு வந்து பறிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் நமக்கு போர் அடிச்சது அப்படின்னா, அது பாருங்கள், கத்திரிக்காய் செடி வளர்த்து வச்சுருக்காங்க. அதில் நிறைய குட்டி குட்டி செடிகளாக இருக்குது இல்லைங்களா, அது ஒன்றும் களை செடி கிடையாது, அதுவும் வந்து காய்கறி செடிகள் தான். ரொம்ப ஒரு அனுபவமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மக்களே. டாடா.